ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான த டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்கள் இந்த எபிசோடில் கொஞ்சம் லாஜிக்கே இல்லாத மாதிரி தெரியும். பட் அனிமீனாலே சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 8. இப்போ அந்த 4 எம்ப்ளம் ஃபேக்ஷனில் இருக்கிற ஒருத்தனை தான் காமிக்கிறாங்க. நைட் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய ஒரு இல்லீகல் பிளேஸ்க்கு வந்திருக்கான். பாடியனா எப்படியாச்சும் திரும்ப அடையணும் அப்படின்னு. வெஞ்சாவோட சோல் மட்டும் ஒரு கூண்டுக்குள்ள இருக்குது. கண்டிப்பா இந்த இடம் தானே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், மாஸ்டர் போறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்த காமிச்சிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா அங்க இருக்கிறவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு கொஞ்சம் சொல்றான். வெஞ்சாவை பார்த்த உடனே அந்த கடையில இருக்கிறவனும் இதை ஒரு லெஜெண்டரியான ஒரு பொருளை தூக்கி கொடுக்குறான். இதை வச்சு ஃபேக்ஷன் 60 தரமாட்டமாக்கிடலாம் அப்படின்னு இவங்க பிளான போடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதே கடைக்கு வந்திருக்கான். கடைக்காரன் அவனை பார்த்து பயந்துக்கிட்டே அந்த கிறிஸ்பி நூடுல்ஸ் எடுத்து கொடுக்குறான். 4 எம்ப்ளம் ஃபேக்ஷனோட 3 பேரை இவ்வளவு சீக்கிரமா பிடிச்சிட்டீங்க அப்படின்னு கமிஷனருக்கு பாராட்டு கிடைக்கவும், ஷ்வாஹி எல்லாம் ஒன்னால தான் பரம்பவோ தேங்க்ஸ். இப்படி இந்த சிட்டிக்கு நீங்க இன்னும் நிறைய நல்லது பண்ணணும்னு சொல்லவும், கண்டிப்பா. அப்புறமா எனக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. 4 எம்ப்ளம் ஃபேக்ஷன் கிட்ட நோவா சீக்ரெட் ரம்மோட கீ இருக்கு. சென்னங் ஷாவ் அப்படிங்கிற ஒரு ஈவில் ஸ்வாட் லார்ட் வந்துட்டு ஸ்வாட் சைண்டோட மாஸ்டர் கிட்ட தான் அவனும் படிச்சிருக்கான். அவனால இந்த மாதிரி டால்ஸை ஈஸியா மேக் பண்ண முடியும். இந்த டால்ஸ் ஒரு ஏன்ஷியன் பப்பட் மாஸ்டரால கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு ஷாஹி சொல்லுவோம். பட் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா பெரிய வாரே வருமே அப்படின்னு கமிஷனர் கேட்கறாரு. என்னோட பெஸ்ட் நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி ஷாஹி சொல்றான். 4 எம்ப்ளம் ஃபேக்ஷன்ல இருந்து இது நாள் வரைக்கும் ஒவ்வொருத்தரா தான் வந்து அட்டாக் பண்ணாங்க. பட் இந்த தடவை இந்த டால்ஸை வச்சு அட்டாக் பண்றதோட மட்டும் இல்லாம அவங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல வருவாங்க. ஸோ எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் அவங்க நம்மள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஷோக்காங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுங்களோட லெவல் என்ன அப்படின்னு பான் கேட்கறாங்க. டால்ஸோட லெவல் கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் இன்ஃபன்ட் லெவலா தான் இருக்கும்னு சொல்லுவோம். அப்ப ஸ்டூடெண்ட் சேஃப்டிக்காக இப்பவே அவங்கள வீட்டுக்கு அனுப்புவோம் பான் சொல்றாங்க. ஏமால அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு ஸ்வாட் சைன் கேட்கவும், அப்படி இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டின்னு அவங்க சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்புனா தனித்தனியா நம்மளால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அவங்க நம்ம கூடவே இருக்கட்டும். அப்பதான் என்னால அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அது போக இந்த ஸ்வாட் சைன்டோட பவர் என்னன்னு எதிர்த்து காமிக்கிறேன் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர் எங்க மாறுதாரு. ரொம்ப காலத்துக்கு நீங்க இவ்வளவு சீரியஸ் ஆகி நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சீஃப் சொல்றாரு. டீச்சர் காங் பான் 2 பேருமே ஸ்வாட் சைன் கூட சேர்ந்து பேட்டிலுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே எத்தனை நாளைக்கு தான் போர்ல இருந்து தப்பிச்சிட்டு இருக்க முடியும். அந்த காலத்துல நம்ம களத்துல இறங்கி ஃபைட் பண்ணதுனால தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுமே பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை ரொம்ப நாள் என்ஜாய் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேட்டில்ஸையும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு சீஃப் சொல்றாரு. ஷேடோ ஃபேக்ஷன் இன்சிடென்ட்க்கு அப்புறமா இப்போ நம்ம இன்னொரு ஃபேக்ஷன் கூடயும் ஃபைட் பண்ண போறோம். 4 எம்ப்ளம் ஃபேக்ஷன் நம்மள சேலஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு மிஸ் பான் சொல்றாங்க. சேலஞ்ச் ஆடுறா அது என்னதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கவும், என் அங்கிள் இதை பத்தி ஒரு தடவை சொல்லியிருக்காரு. ஸ்கை எர்த் டார்க் எல்லோன்னு ஃபேக்ஷனை 4 பிரிப்பாங்க. லோ லெவல் ஃபேக்ஷன் ஹை லெவல் ஃபேக்ஷனை சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க வின் பண்ணிட்டா அந்த ஃபேக்ஷன் அடுத்த லெவலுக்கு போகும்னு சொல்லவும், பட் அவங்க ஹை லெவல் ஃபேக்ஷன் லோ லெவல் ஃபேக்ஷன் கூட சேலஞ்ச் பண்ணி கேள்விப்பட்டு இல்லைன்னு அவங்க யோசிக்கிறாங்க. மாஸ்டர் அந்த 4 எம்ப்ளம் ஃபேக்ஷன் நம்ம ஃபேக்ஷனை ரொம்பவே ஹை லெவல் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்வாட் சொல்லுது. டீமன் இன்வேஷன் டயத்துல நம்ம நிறைய விஷயங்களை இழந்திருக்கோம். ஷேடோ ஃபேக்ஷன் கூட ஃபைட் பண்ணும்போது சரி, டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது சரி, நம்ம எப்பவோ பின்வாங்கினது இல்ல. எப்பவோ வின் பண்ண போறது ஜஸ்டிஸ் மட்டும் தான். அதை மறந்துடாதீங்க அப்படின்னு டீச்சர் பான் சொல்லிட்டு, இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்ச அப்புறமா நான் டிஃபென்சிவ் ஸ்கில்ல கத்து கொடுக்க போறேன். மறக்காம நான் கொடுத்த ஸ்பீச்சை பத்தி ஒரு எஸ்ஸே ரெடி பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்லயோ ஹோம்வொர்க் கொடுக்குறாங்களேன்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஷாக் ஆகுறாங்க. 4 எம்ப்ளம் ஃபேக்ஷனோட மெம்பரை தான் காமிக்கிறாங்க. டெசர்ட் மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிற சாண்ட் எல்லாம் வச்சு அந்த டால்ஸ் அவன் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷாங்காய் சிட்டியே இப்ப மொத்தமா ஹை அலர்ட்ல இருக்கும். ஜெயிக்க போறது நம்ம தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏங்கப்பா நீங்க இவ்வளோ டாலா மேக் பண்ணுவீங்கன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்றான். எண்ணிக்கையில மட்டும் இதுங்க அதிகம் இல்ல, இதுங்களோட பவர் லெவலுமே அதிகம் தான். நம்ம அவங்கள விட 10 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு அந்த டால்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் போட்டு விட்டு அவங்களுக்கு வெப்பன்ஸையும் கொடுக்குறான். ஜஸ்ட் ஒரு டாலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அவன் எல்லா டால்ஸையும் அப்படி மாத்தணும்னு நினைக்கிறான். மாஸ்டர் ஷ்வாஹி, டெத் டெசர்ட்ல இருந்து எங்களுக்கு சிக்னல் வந்திருக்கு. ஃபேக்ஷன் 60 நோக்கி நிறைய டால்ஸ் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லவும், எமர்ஜென்சி ஜாயிண்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷ்வாஹி சொல்றான். வேற சில பெரிய ஆளுங்களையும் காமிக்கிறாங்க. டெத் டெசர்ட்ல இருந்து அவங்க போகும்போது நம்ம ஃபேக்ஷனை தாண்டி தான் சார் போக போறாங்க அப்படின்னு ஒரு பட்லர் சொல்லுவோம். மாஸ்டர் ஷ்வாஹிக்கு உதவி தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லுவோம். ஆனா சார் நம்ம இதுல தேவையில்லாம தலையிட்டா நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த பட்லர் கேட்கறான். டாப் கல்டிவேட்டரா இருக்க ஒருத்தர் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாக்குறதுல நமக்கு தான் நன்மை இருக்கு. ஸோ ஷ்வாஹிக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என் ஃபேக்ஷன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்களா? நம்ம ஃபேக்ஷனை தாண்டி தான் அவங்க போக போறாங்க. நம்ம என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கறாங்க. சன்றங்கோட ஃபேமிலிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற அந்த யோசிக்கோங்கிற பொண்ணுக்கு வந்து ஃபேக்ஷன் 60 காப்பாத்த வரப்போ இல்லைனாலும் நம்மளோட ஃபேமிலி நேம்காக வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நம்ம பெஸ்ட் ஆளுங்களை அவங்களுக்கு ஹெல்ப் அனுப்பிடுன்னு சொல்றா. ராகும் வந்து அவனோட ஆர்மியை கூட்டிட்டு இந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கான். அவனை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. கல்டிவேட்டர்ஸ் அசோசியேஷனுமே வந்து ஃபேக்ஷன் 60க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. நிறைய பேர் நமக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்க. யாரும் கவலைப்பட தேவையில்லை. டிஃபென்ஸ் ஸ்கில்ல பத்தி கத்து கொடுத்தது ஞாபகம் இருக்குல்ல, எல்லாருமே அதை வர நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு ஷோகாங் சொல்லிட்டு அவர் ஆக்டிவேட் பண்றாரு. மற்ற டீச்சர்ஸும் ஆக்டிவேட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்னு எல்லாரும் அவங்க பவரை செலுத்தி இந்த ஸ்கூலை சுத்தி ஒரு பேரியரை கிரியேட் பண்றாங்க. நம்ம ஹீரோ மட்டும் டெலிபோர்ட் ஆகி வேற இடத்துக்கு போயிருந்தான். அந்த டால்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா டால்ஸும் சேர்ந்து ஒரே இடத்துல பேரியர்ல பாயிண்ட் பண்ணி அட்டாக் பண்ணுது. இந்த டால்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. வாங்கலிங்கால அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு சன்றான் கேட்கவும், கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு லேன் சொல்றான். ஈவன் நான் இந்த ஃபேக்ஷன் 60ல 10 வருஷமா இருந்திருக்கேன். சோ கண்டிப்பா நானும் இந்த ஃபேக்ஷன் 60 காப்பாத்தணும்ல அப்படின்னு ஃப்ராகிட்டோ சில டீமன்ஸை கூட்டிட்டு வந்திருக்கு. டீமன் டாக்ஸ் கூட சேர்ந்து அதுவும் அந்த பேரியருக்கு சப்போர்ட் பண்ணுது. என்னதான் ட்ரை பண்ணாலும் டால்ஸ் எல்லாம் பேரியரை உடைக்க முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ டால்ஸ் எல்லாம் தன்னவே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பேரியர்ல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனை மேக் பண்ணுது. இந்த ஃபேக்ஷன் 60 அட்டாக்க தடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க அப்படின்னு ஜாங்குவோ வந்துட்டு இன்னும் அதோட பவர் அட்டாக்க அதிகமா
சுத்தமாக்குறான். ஒழுங்கா இப்பவே ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு ஸ்வாட் செயின்ட் வந்து நிக்கவும், வயசான காலத்துல நீங்க என்ன எதிர்க்க போறீங்களா, தேவையில்லாம வந்து என் கையால செத்துறாதீங்க, ஒழுங்கா எனக்கு வழிய விடுங்க, இல்லைன்னா என்னோட thousands ஆஃப் ஆர்மி கூட மட்டும் இல்ல என்னோட 1000 ஆஃப் ஸ்வாட் கூடயும் நீங்க மோத வேண்டியது இருக்கும். யார் நினைச்சாலும் இந்த ஃபேக்ஷன் 60 அழியறதை தடுக்க முடியாது அப்படின்னு ஒரே நேரத்துல இப்ப நிறைய ஸ்வாட் அண்ட் டால்ஸை வச்சு அவன் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ களத்துல இறங்கிட்டான். ஜஸ்ட் ஒரே ஒரு அட்டாக் தான். யார் இந்த அட்டாக் பண்ணுது அப்படின்னு ஸ்வாட் செயின்ட் பாக்குறான். குஞ்சாவோட சோலோ டெஸ்ட்ராய் ஆயிடுது. அவன் கூட்டிட்டு வந்த ஸ்வாட் டால்சன் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி ஜுவான் இப்ப அப்படியே கீழே விழுந்துட்டான். ஸ்வாட் செயின்ட் நீங்க தனியாவே அவனை தோக்கடிச்சிட்டீங்களே, உண்மையிலேயே நீங்க வர்த்தியானவர் தான் அப்படின்னு ஷோகாங் வந்து பாராட்டவும், நான் இங்க வரணும்னு தான் நீ வெயிட் பண்ணிருக்கல, இதுவும் அவனோட பிளான் தானா அப்படின்னு ஸ்வாட் செயின்ட் பாக்குறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கண்டிப்பா ஸ்வாட் செயின்ட் இந்த இடத்துக்கு வருவாரு நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவர் வந்த உடனே அந்த ஷுவான்வுவை நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அப்பதான் ஸ்வாட் செயின்ட் தான் அவனை தோக்கடிச்சிருக்காருன்னு எல்லாருமே நம்புவாங்க. இப்போ வரைக்கும் ஸ்வாட் செயின்ட்க்கு நம்ம ஹீரோ தான் அதை பண்றான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.